சற்றுமுன் வெளியான தகவல், ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் உடனே ரேஷன் கடைக்கு சென்று இந்த வேலையை முடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும். ரேஷன் கார்டு என்பது ஏழை மக்களுக்கு அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படும் குடும்ப அட்டையாகும். இதை வைத்து அரசு தரப்பிலிருந்து அரிசி, பருப்பு, கோதுமை, சர்க்கரை, எண்ணெய் போன்ற பொருட்களை மலிவு விலையில் வாங்கிக் கொள்ளலாம். இது மட்டுமல்லாமல் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு அரசின் மற்ற திட்டங்கள் மூலமாகவும் உதவி கிடைக்கிறது. குறிப்பாக மகளிர் உரிமைத் தொகை உள்ளிட்ட திட்டங்களின் கீழ் பலன் பெறுகின்றன. ரேஷன் கார்டை பயன்படுத்தும் மக்களுக்கு உணவு பாதுகாப்பு அமைச்சகம் மூலம் அவ்வப்போது பல வகையான அப்டேட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதேபோல ரேஷன் கார்டு தொடர்பான பல விதிகளை மாற்றுகிறது. அத்தகைய சூழ்நிலையில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் சமீபத்தில் விதிமுறைகளை அறிந்திருக்க வேண்டும். இதன் மூலம் ரேஷன் கார்டு மூலம் கிடைக்கும் பலன்களை தவறவிடாமல் இருக்கவும், தேவையான பணிகளை சரியான நேரத்தில் முடிக்கவும் முடியும். இந்திய அரசு பல்வேறு வகையான ரேஷன் கார்டுகளை வழங்கியுள்ளது. அனைவருக்கும் வெவ்வேறு விதிகளை உருவாக்கியுள்ளது. தற்போது ரேஷன் கார்டில் பிபிஎல் ரேஷன் கார்டு, ஏபிஎல் ரேஷன் கார்டு, அந்தயோதயா ரேஷன் கார்டு ஆகிய வகைகள் உள்ளன. ஒருவர் எந்த வகையான ரேஷன் கார்டு வைத்திருந்தாலும் அந்த ரேஷன் கார்டு தொடர்பான விதிமுறைகளை பின்பற்றுவது கட்டாயம். அதை பின்பற்றாவிட்டால் ரேஷன் சேவையும் நிறுத்தப்படலாம். தற்போது ரேஷன் கார்டை பயன்படுத்தும் அனைவரும் கேஒய்சி சரிபார்ப்பு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. எனவே கேஒய்சி செய்து கொள்ளாதவர்கள் தங்கள் கேஒய்சி சரிபார்ப்பை சரியான நேரத்தில் முடிக்க வேண்டும். இந்த லேட்டஸ்ட் அப்டேட் தவிர அனைத்து ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கும் மற்றொரு லேட்டஸ்ட் அப்டேட் வழங்கப்பட்டுள்ளது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் குறைந்த விலையில் ரேஷன் பெறும் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் ரேஷனின் அளவை மாற்றி ரேஷன் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 3 கிலோ அரிசியும் 2 கிலோ கோதுமையும் ரேஷனில் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 2 கிலோ கோதுமை மற்றும் 2.5 கிலோ அரிசி வழங்கப்படும். அதாவது அரிசியின் அளவு சற்று குறைந்துள்ளது. அந்தயோதயா ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ஒரு யூனிட்டில் 5 கிலோ ரேஷன் வழங்கப்பட்டு வருகிறது. ரேஷன் கார்டில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ரேஷன் வழங்கப்படுகிறது. 35 கிலோ ரேஷன் பெறுபவர்களுக்கு விதிகளின்படி 14 கிலோ கோதுமையும் 21 கிலோ அரிசியும் வழங்கப்படுகிறது. இப்போது 18 கிலோ அரிசி மற்றும் 17 கிலோ கோதுமைக்கு மாற்றம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கான கேஒய்சி தொடர்பான தகவல்கள் நீண்ட காலத்திற்கு முன்பே வழங்கப்பட்டன. ஆனால் கேஒய்சி செய்து கொள்ளாத ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். மறுபுறம் அனைத்து குடிமக்களும் கேஒய்சி சரிபார்ப்பு செய்ய உணவுத்துறை கட்டாயமாக்கியுள்ளது. எனவே கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்க வேண்டும். இல்லையென்றால் ரேஷன் வசதி நிறுத்தப்படும். ரேஷன் அட்டைதாரர்கள் கேஒய்சி சரிபார்ப்புக்கு அக்டோபர் 1 வரை கால அவகாசம் வழங்கியது. அதன் பிறகு நவம்பர் 1 வரை கால அவகாசத்தை நீடித்து பின்னர் மீண்டும் டிசம்பர் 1 வரை நீடித்துள்ளது. இதுபோன்ற சூழ்நிலையில் இதற்கு முன் நேரம் கிடைக்கும் போது இந்த அப்டேட்டை முடித்துவிட வேண்டும். ரேஷன் கார்டின் பலன்கள் தொடர்ந்து பெறுவதற்கு ரேஷன் கார்டு வைத்திருப்பவர் கேஒய்சி சரிபார்ப்பை முடித்தே ஆக வேண்டும். நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் ரேஷன் பெறவும் அரசின் பல்வேறு திட்டங்களை பயன்படுத்தி கொள்ளவும் அனைவரும் ரேஷன் கார்டை பயன்படுத்தி வருகின்றன. இந்திய அரசு இந்த திட்டத்தை முக்கியமாக ஏழை மக்களுக்காக தொடங்கியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ரேஷனில் பகுதியை பொறுத்து சில வேறுபாடுகள் இருக்கலாம். நீங்கள்
ரேஷன் கார்டு வைத்திருப்பவராக இருந்தால், உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நியாயமான விலையில் ரேஷன் விநியோகம் செய்யும் கடை உங்கள் அருகில் கண்டிப்பாக இருக்கும். ரேஷன் கார்டு தொடர்பான சமீபத்திய புதுப்பிப்புகள் மற்றும் தகவல்களை பெற நீங்கள் அங்கு செல்லலாம். மேலும் உங்கள் கேஒய்சி சரிபார்ப்பையும் அங்கே பெறலாம். ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் கால அவகாசம் முடிவதற்குள் இந்த அப்டேட்டை முடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் ரேஷன் உதவிகளை பெற முடியாது. ரேஷன் கார்டில் கேஒய்சி சரிபார்ப்பை முடியாத நபர்களின் பெயர் ரேஷன் கார்டில் இருந்து நீக்கப்படும். மேலும் கால அவகாசம் முடிந்த பிறகு ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படவும் வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரிசாவில் 2024 முதல் 2025ஆம் ஆண்டில் ரேஷன் கார்டு சரிபார்க்கும் பணியில் நடைபெற்று வருகிறது. இது ரேஷன் அட்டையின் அடிப்படையில். அது மட்டும் இல்லாமல் ரேஷனில் அரிசி வாங்கி அதனை முறைகேடாக வெளியில் விற்பனை செய்பவர்களின் ரேஷன் அட்டை ரத்து செய்யப்படும் என அதிகாரிகள் தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகள் வாயிலாக தகுதி வாய்ந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவசமாக ரேஷன் அரிசி விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. வறுமை நிலையில் இருக்கும் குடும்பங்களுக்கு மாதந்தோறும் 35 கிலோ ரேஷன் அரிசி வழங்கப்படுகிறது. இவ்வாறு ரேஷன் கடைகளில் அரிசி வாங்குபவர்கள் அவற்றை வெளிச்சந்தையில் கிலோ ரூபாய் 5 என்ற விலையில் விற்பனை செய்கின்றனர். அதனை வாங்கும் நபர்கள் கடைகளுக்கும் மாவு மில்களுக்கும் அரிசி மில்களுக்கும் விற்பனை செய்கிறார்கள். சில சமயங்களில் இது அண்டை மாநிலங்களுக்கும் கடத்தப்படுகிறது. இவ்வாறு ரேஷன் அரிசியை வாங்கி பதுக்கி வைத்து கள்ள சந்தையில் விற்பனை செய்வது வாடிக்கையாகிவிட்டது. இது தொடர்பாக அரசுக்கு தொடர்ந்து புகார்கள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன. சில தினங்களுக்கு முன்பு கூட எட்டயபுரம் பகுதியில் காவல்துறையினர் 11 மூட்டை ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்தனர். அதேபோல கயத்தாறு அருகே மினி லாரியில் தேங்காய்களுக்கு இடையே மறைத்து கடத்தப்பட்ட 10 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. முன்னதாக தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி பகுதியில் வீட்டில் ரேஷன் அரிசியை பதுக்கி வைத்திருந்த 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.